மனம் ஒருமித்து எந்த பூஜை செய்தால் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமத்தம் உறவு வேண்டும் சொன்னானே. இந்த மனம் ஆடாம அசையாம இருக்கிறதுக்கு அவர் ஆடி காட்டுறார். இடி மின்னல் மழை எல்லாமே அவர் மாணிக்கலாம் ஒளிர்கிறது. அவர் ஆட 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 இந்த ஆட்டம் எப்போது நிற்கும்? அந்த ஆட்டம் நின்று போறதுக்குள் மனிதன் ஆடிய ஆட்டங்களே அவன் நிறுத்தணும். நடராஜர் ஆடுறாரு, அதனால பூஜை பண்ணக்கூடாது, அதெல்லாம் நம்பாதீங்க. வழிமுறைகள் உண்டு, அதுக்கான புஷ்பங்கள் உண்டு, அதுக்கான நிவேத்தியங்கள் உண்டு, அதற்கான வணங்கு முறைகள் உண்டு. வருகின்ற போது அந்த ஆகர்ஷண சக்தியான பஞ்சபூதம் அவனுள் இருக்கிறது, பஞ்சேந்திரியங்கள், பஞ்ச பாதகங்கள், இப்படிலாம் நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒற்றைக்காலில் நின்று தவம் புரிந்தார்கள் மகரிஷிகள், நெருப்பிலே தவம் புரிந்தார்கள், நீரிலே தவம் புரிந்தார்கள், ஆகாயத்தை பார்த்து தவம் புரிந்தார்கள், பூமி சுற்றுவதை பார்த்து தவம் புரிந்தார்கள். எல்லாம் இங்கே தான் தவம் இருந்தாங்க. அணுவிலிருந்து இந்த உலகம் தோற்றமானது என்று கூறும் மெய்ஞானமும் அதையே ஆமோதிக்கும் விஞ்ஞானமும் அனைத்தும் இணைந்த திருவுருவம் நடராஜர் திருவுருவம். நடராஜர் கூத்தன்னு சொல்லுவாங்க, ஆடல் உள்ளான்னு சொல்லுவாங்க, கூத்தாடுவோன்னு சொல்லுவாங்க. அவருடைய ஆடல் மிகப்பெரிய ஆடல். இந்த ஆடல் 14 உலகங்களுக்கும் அவருடைய ஆடலும் அமைந்தது, அதனுடைய ஒளியும் ஒளித்தது. இப்போ பாதத்தில் முயலகன், அந்த வலது காலை அந்த முயலகன் மீது அமர்த்தி இடது காலை சற்றே மேலே இருத்தி 4 கரங்கள், இடது கை அதாவது கீழே இருக்கு, வலது அபயாஸ்தமாக இருக்கு. ஒன்றில் என்ன இருக்குன்னா உடுக்கை, இன்னொரு கரத்தில் இருக்கிறது நெருப்பு. ஆக நடராஜருடைய தத்துவமே பஞ்சபூத தத்துவம். 5 தாண்டவம் சொல்கிறாங்க அமைதியாக, அது இல்லாமல் 7 தாண்டவமாக அமைஞ்சிருக்கிறது முக்கியம். ஆனால் திருவிளையாடல் புராணத்தில் 64 தாண்டவங்களை 64 விளையாடல்களாக ஆடி காட்டியவர் நடராஜ பெருமான். பஞ்சபூதங்கள் அனைத்துமே அவனிடம் அடக்கம் என்பதை எடுத்து காட்டி அவன் விளையாடுகிறான், அவ்வளோதான். இப்போ பொதுவாக சிவனுமாகட்டும் சக்தியாகட்டும் 2 பேருமே நன்றாக நடனம் புரிபவர்கள். அவருடைய மகன் நர்த்தன விநாயகர், முருகனும் அற்புதமாக நடனம் புரிவார். அவருடைய நாகம் கூட நடனம் புரியும், நல்ல பாம்பு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தத்துவம் தான் அது பஞ்சபூத தத்துவம்னு சொல்லுவாங்க இந்த நடராஜர் விக்கிரகத்தை. இடது காலை தூக்கி ஆடுகின்ற போது அது அம்சம் சக்தியுடைய அம்சமாக இருக்கிறது. சக்தியை அம்சமாக தூக்கி வைத்து கொண்டிருக்கிறான். வலது கால் அவனுடைய அம்சமாக இருப்பதால் கீழே நிறுத்தி விடுகிறார். காரணம், இந்த முயலகன் என்ற அசுரனை கொள்வதற்காக வலது காலை தான் உபயோகப்படுத்தியிருக்கான், இடது கால் இல்லை. ஏன்னா இடது கால் கருணை உள்ளவர். சக்தி எப்பவுமே ரொம்ப கருணை உள்ளவர், அன்பர்களை காப்பாற்றி விடுவார். சக்தி கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னால் சிவன் கிட்ட சொல்லி, நம்ம குழந்தை தான் தப்பாக பண்ணிட்டான், அதனால் அவன் மன்னிச்சிருங்க, இப்படின்னு எல்லா புராணத்திலையும் உண்டு. ஆனால் சக்தி சம்ஹாரம் செய்ய முடியாது. சக்தி எங்கே சம்ஹாரம் பண்ணுவா? பல ரூபங்களாக எடுக்கும்போது காளியாக, சண்டியாக, சாமுண்டீஸ்வரியாக, பைரவியாக, மற்ற விஷயங்களை எடுத்துக்கொள்ளும் போது அசுரர்களை பண்ணுவோம். அப்போ சிவன் அல்ல. அப்போ பிரியுது, சக்தியிலிருந்து வடிவங்கள் பிரிஞ்சு அந்த வடிவங்கள் பண்ணும். உமா மகேஸ்வரி அல்ல, அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அப்படிப்பட்ட சண்டி, சாமுண்டி இப்படிப்பட்ட வடிவங்களாக எடுத்து பிரிவார். இதுக்கு ஆதாரம் என்னன்னா, அதையும் அருள்பவன் சிவன் தான். அறத்தையும் சக்தி கொடுத்தான், மரத்தையும் தந்தான். ஸோ அறக்கருணை மரக்கருணை இரண்டையும் அவன் ஆள்பவன். ஆனால் நமக்கு தெப்ப தேவை அறக்கருணை. இந்த அறக்கடவுளாகிய நடராஜன், நடராசன் பேர். கால் மாறி ஆடிய இடம் நான் மாடக்கூடல் மதுரை என்பது, அதுக்காக கால் மாடி ஆடினான். காரைக்கால் அம்மையார் கூட பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் ஐயனே உன்னை மறவாமை வாண்டும் சொன்னான். ஒருவேளை இருந்தா ஐயா நீ ஆடும் போது உன் கீழே இருக்கணும். அது திருவாலங்காட்டில் காரைக்கால் அம்மையாருக்கு ஆடி காட்டினாங்க. புராணம் இல்லை, சரித்திரம், வரலாறு. காரைக்கால் அம்மையாருக்கு ஆடி காட்டினார். காரைக்கால் அம்மையார் பேயுருவம் கொண்டு அதற்கு பின் தலைகீழாக நடந்து கைலாயத்துக்கு செல்லும் போது உமா கிட்ட சொல்றான், வருகின்றவள் என் அம்மையே. அதனால் சிவபெருமான் காரைக்கால் அம்மையார் பார்த்து வாரியம் அம்மையே. காரைக்கால் அம்மையார் சிவனுக்கும் அம்மா. அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டில் அவர் நடனமாய் காட்டினார். காளி உடன் ஆடினார். இருவருக்கும் போட்டி நடந்த ஒரு பெரிய கதை. அவர் ஆடிய பாவனங்களில் ஒரு பாவனம் தூக்கி ஆட முடியாதனால் காளி தோற்று விட்டாள் என்று இதிகாச புராணங்கள் நமக்கு சொல்லித்தரணும். சரி, நடராஜரை எப்படி கும்பிடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. எல்லா தெய்வத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6 சமயங்களில் உள்ள தெய்வம் இல்லையா? கானாபத்தியம், சைவம்,
வைஷ்ணவம், சாத்தம், சூரியம், இப்படி 6 தெய்வங்கள் நம்ம கும்பிடுறோம். அதுக்கான வழிமுறைகள் உண்டு, அதுக்கான புஷ்பங்கள் உண்டு, அதுக்கான நிவேத்தியங்கள் உண்டு, அதற்கான வணங்கு முறைகள் உண்டு. நடராஜரை கும்பிடணுமா, கும்பிட்டே சித்தம்பரம், இந்த சித்தம் மேலே இது ஒரு அம்பரம், ஒரு ஆகாயம், இது கூடு இல்லையா? நம்ம உடம்புக்கு என்ன கூடு? கால் இருக்குது. காலுக்கு மேலே என்ன கூடு வச்சிருக்கான் இறைவன்? மிக அற்புதமாக மேலே வச்சு 9 துவாரங்களில் 2 துவாரங்கள் இல்லாமல் 7 துவாரங்களை இங்கே வச்சிருக்கான். இது சித்தம்பரம். சித்தத்தில் தெளிவு ஏற்பட்டால் சிவனை அறிகிறான் இல்லையா? அவன் தான் சித்தன். அப்படிப்பட்ட அம்பரமாக இருப்பதால் ஒரு விஷயம், எல்லா கோயிலும் நடராஜ கோயில் அர்த்தஜாமம் முடிஞ்ச பிறகு தான் மற்ற கோயில் அர்த்தஜாமம் முடியும் அப்படின்னு ஒரு ஆகம விதி இருக்கு. ஆகமத்துக்கு உட்பட்டு தான் இந்த நடராஜர் விக்கிரகம். நடராஜர் என்ன கொடுப்பார்? ஆடிக்கிட்டு இருக்காரு. முதல்ல மனம் ஆடாமல் இருக்கும். இந்த மனம் ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்கு தான் அவர் ஆடி காட்டுறார். எத்தனை வகையான ஆடல்கள், அத்தனை ஆடி காட்டுறார். அவர் ஆடுவது எதற்காக என்றால், இந்த உலகம் ஆடக்கூடாது. ஒலிக்குது சண்டை, இந்த பக்கம் ஒலிக்குது நெருப்பு, எல்லாமே அவர் கையில் இருக்கு. பாருங்க, நாகம் இருக்கு, அந்த பக்கம் எல்லா அவயங்களும் அவருடன் அடக்கம். இந்த இயற்கை மண், இடி, மின்னல், மழை எல்லாமே அவர் மாணிக்கலாம் ஒளிர்கிறது. அவர் ஆட 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 ஆட. அதில் என்ன ஒரு விசேஷம் என்றால், இந்த ஆட்டம் எப்போது நிற்கும், என்ன நிற்கவே நிற்காது. ஏன்னா அது தெய்வம். நடராஜர் என்பது சக்தி ஸ்வரூபம், சிவனுடைய ஸ்வரூபம். அது நிற்காது. ஆனால் மனிதனுடைய ஆட்டம் நின்றுடும் இல்லையா? ஒரு காலகட்டத்தில் மனிதனுடைய ஆட்டம் நின்று போடும். அந்த ஆட்டம் நின்று போகிறதுக்குள்ளி மனிதனாடிய ஆட்டங்களே அவன் நிறுத்தணும். அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, தேவையில்லாத ஆட்டங்களே அவன் முதல்ல நிறுத்தணும். மனம் சுத்தப்படணும், மனம் ஆடாமல் நிற்கணும். அவர்கள் எப்போதுமே ஆடாமல் இருக்கணும். ஆடாமல் இருக்கிறது தான் தியானம். நடராஜ தத்துவமே ஒரு பரதநாட்டிய கலை. இது பரதமாக இருந்தாலும் கூட இந்த 64, 7, 5 இதற்கெல்லாம் பெரிய விளக்கம் இருக்கு. நல்ல அற்புதமான அழகு. சிவபெருமானிலே சிவலிங்கம் இருக்கு, அருவம் உருவம் அருவுருவம் இப்படி இருக்கு சிவன். ஆனால் இந்த நடராஜர் உருவமாகவே இருக்கிறார். ஆகாயத்தலமான அம்பரம், சித்த புருஷன் நடராஜர். முதல்ல மனம் ஒருநிலைப்பட்டு நின்றால் இந்த நடராஜருடைய ஆட்டத்தை, தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். நடராஜர் உடைய விக்கிரகத்தை கோல்ட் பிளேட்டிங் ஆர்டிஸ்ட் ஸ்டுடியோவில் இதை பண்ணியிருக்காங்க. இதை விட பெருசெல்லாம் இருக்குங்க, ரொம்ப பெருசெல்லாம் இருக்குது. அதை விட ரொம்ப பெருசு இருக்கு. இது என்ன அழகு பொருளா, அருட்பொருளா, அறிவு பொருளா, ஆகம பொருளா? எப்பொருளாக இருந்தாலும் அது மெய்ப்பொருள். அது ஒன்று நீங்கள் நல்லா கவனம் வச்சுக்கணும். இந்த நடராஜர் ஒன்று தான் ஒரு பொருளாக இருக்கிறவருக்கு பொருளாகவே ஆனவர் அப்படின்னு சொல்லலாம். இதை நாம் வாங்கலாம், வாங்கிட்டு வீட்டில் வச்சுக்கலாம், அழகாக வச்சுக்கலாம். பூஜையும் பண்ணலாம். யாரும் நடராஜர் பூஜையை, நடராஜர் ஆடுறாரு அதனால பூஜை பண்ணக்கூடாது, அதெல்லாம் நம்பாதீங்க. மனம் ஒருமித்து எந்த பூஜை செய்ய ஒருமையுடன் என்னது திருமலரடி நினைக்கின்ற உத்தமத்தம் உறவு வேண்டும் சொன்னானே வள்ளலார். அந்த ஒருமையுடன் பூஜை பண்ணால் எது என்ன செய்யும்? அவர் ஆடட்டுமே, அவர் ஆடட்டும், நீ ஆடக்கூடாதுன்னு தான் அவர் நிற்கிறாரு. இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கோனவா? நடராஜரை பூஜை பண்ணலாம், எல்லாருமே பூஜை பண்ணலாம். அதுக்கு எந்த விதமான விஷயம் கிடையாது. சாதாரணமாக பூஜை பண்ணிடலாம். அபிஷேக பிரியன் சிவன், அலங்கார பிரியன் விஷ்ணு. நடராஜர் கூட அலங்காரமானவன், அனைத்து மணிகள் அணிந்தவன். அதனால் நம்மளுடைய கூடம், சின்ன வீடாக இருந்தால் கூட சின்ன கீழம், ஒரு ஹாலு, அதெல்லாம் ஒரு நடராஜர் அப்படி வைக்கும்போதே வருகிறவனுடைய அந்த மன ஆட்டத்தை ஈர்ப்பு சக்தியால், ஆகர்ஷ சக்தியால் இழுத்து அவனை அடங்கி வைத்து அவனை உட்கார வச்சு. நமக்கு தேவையில்லாதவன் வர்றவான், தேவையுள்ளவனும் வருவான், எதிரியும் வருவான், நண்பனும் வருவான், விருந்தினர்கள் வருவார்கள், உறவினர்கள் வருவார்கள், உற்றார் வருவார். எல்லாரும் வந்தாலும் அவர்கள் எந்த எண்ணத்தோடு வருகிறார்கள், எண்ணங்கள் தான் ஒரு மனுஷனை மாற்றிடும். அப்படி உட்காந்து அப்படி நடராஜரை பார்க்கும் போதே இவனுடைய எண்ணம் தானா அடங்கி. ஆட்டு விற்கிறவன் அவன், அடங்கு விற்பவனும் அவனே. அது நல்லா கவனிச்சு அப்படி நீங்கள் அந்த கூடத்தை வைக்கலாம். அதை விட பெரிய அலுவலகம் அல்லது சின்ன அலுவலகம், சின்ன அலுவலகத்தில் சின்னது வைக்கலாம், பெரிய அலுவலகத்தில் வாசல்லே வைப்பேன். நீங்கள் பல கலைக்கூடங்களை பார்த்துருப்பீங்க, பெரிய நடராஜர் வாசல் நிற்பார். அது நிறைய இருக்குது அந்த சிலைகள். நடராஜன் நிற்பார், பெரிய பக்கத்தில் ஒரு குத்து விளக்கு இருக்கும். வருகின்ற போது அந்த ஆகர்ஷண சக்தியான பஞ்சபூதம் அவனுள் இருக்கிறது, பஞ்சேந்திரியங்கள், பஞ்ச பாதகங்கள், இப்படிலாம் நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் அடக்குபவன் ஆடல் வல்லான். கூத்த பிரான் பேர், பிரான் தெய்வம், கூத்தனவன், கூத்தனே அப்படின்னு பல
அடியார் பெருமக்கள் பாடியிருக்காங்க. அவர் பாடாதவர்களே இல்லை. ஏடு தந்தான் தில்லையிலே, ஏடுகள் எல்லாம் மறைத்திருந்தன, அதையெல்லாம் கண்டுபிடித்து ஏடு தந்தவன். இந்த உலகத்திற்கே ஏடுகளை தந்து தேவாரத்தை காப்பாற்றிய அருளிய ஒரே தெய்வம் நடராஜ பெருமான். அதை கவனிக்கணும். நடராஜருடைய மேடையில் ஏறி போகும்போது அவர் வணங்கலாம். அவருக்கு சரி ஒரு புஷ்பம் ஏதாவது சொல்லுங்களேன், அதை போடலாம். வெட்டி வேர் ரொம்ப சுகமான, ரொம்ப வாசனை மிக்கது. அந்த வெட்டி வேரையே இங்கே தண்ணி மெல்லமாக தெளித்து வச்சா அவ்வளோ வாசனை. அந்த வெட்டி வேறு உங்களுடைய அசுத்தங்களை இழுத்து. இயற்கையாக வெட்டி வேறு என்ன பண்ணும்? வெயில் அந்த வெப்பத்தை அணைத்திடும் ஒன்று. அப்போ மனசு உள்ள ஒரு வெப்பம் இருக்கு, அதை அணைச்சிடும். அந்த வெட்டி வேர் சுகத்தை தரும். மங்களகரமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், நறுமணமாக இருக்கணும். அப்போ தெய்வத்துக்கு நறுமணம் ரொம்ப முக்கியம். அந்த நறுமணத்தில் தான் தெய்வங்களே நடமாடுகின்றன. அந்த வெட்டி வேரை வச்சு பண்ணலாம். இந்த வெட்டி வேர் மாலை பார்க்கலாம், நீங்கள் சிதம்பரத்தை தருவாங்க. அப்படியே சுற்றி அது போடும். அது எத்தனை நாள் எவ்வளோ வருஷம் வேணாலும் அதை வச்சுருக்கலாம். லேசாக ஜலம் தெளிச்சா போதும், அப்படி வைக்கலாம். இந்த விக்கிரமும் ரொம்ப பெருசு, எவ்வளவு அளவுக்கு அதிகமாக. ஏன்னா அடிமுடி காணாதவன் அல்லவா அந்த சிவபெருமான். அவனுக்கு அடியும் தெரியுமா முடியும் தெரியுமா? யாருக்கு தெரியும்? ஆனால் இங்கே தெரியும். அடிமுடி காணாமல் இருந்தான் என்று திருவண்ணாமலை கதை சொல்கிறாங்க பிரம்மனும் விஷ்ணு. இங்கே நம்ம அடிமுடியே பார்க்கலாம். ஒற்றை காலில் நிற்கிறான். நல்லா கவனிங்க. புராணங்கள் சொல்ல ஒற்றை காலில் நின்று தவம் புரிந்தார்கள் மகரிஷிகள். நெருப்பிலே தவம் இருந்தார்கள், நீரிலே தவம் இருந்தார்கள், ஆகாயத்தை பார்த்து தவம் இருந்தார்கள், பூமி சுற்றுவதை பார்த்து தவம் இருந்தார்கள். எல்லாம் இங்கே தான் தவம் எல்லாமே. தவம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. தியானம் இருக்கவன் மனமாற பக்தியுடன் பார்த்து கொண்டிருந்தாலே போகும். உங்கள் பாவங்களை தீர்த்து விடுபவன் அந்த பரமன் நடராஜ பெருமான். இவ்வாறான சிலை இந்த வடிவம் மட்டுமல்ல, எவ்வளவு பெரிய வடிவமாக இருந்தால் அதை செய்து தர காத்திருக்கிறது கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ. மிக பிரம்மாண்டமான நடராஜர் சிலையை இல்லத்திலே வைத்து வணங்கி வழிபடுவது அந்த இல்லத்தின் அமைதித்தன்மைக்கு அதுவே உதாரணமாகும். எந்த வடிவம் தேவை, அது எத்தனை எடை இருக்க வேண்டும் என்ற விவரங்களை குறித்து கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ நிறுவனத்திற்கு அனுப்பி வைத்தால் பக்தர்கள் எந்த வடிவத்தை விரும்புகின்றனரோ அந்த வடிவத்தை ஓர் மாபெரும் படிவமாக அமைத்தருள காத்திருக்கிறது கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ. முகவரி, வெப்சைட், தொடர்பு எண்கள் மற்றும் வேண்டிய தகவல்கள் யாவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நிரம்ப வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இல்லந்தோறும் இறை அனுக்கிரகம் இருக்கும்படி அற்புத விக்கிரகங்கள் வழங்கி வாடிக்கையாளர்கள், பார்வையாளர்கள் வாழ்வின் ஆன்மீக பாதையில் பங்கேற்பதில் பெருமிதப்படுகிறது கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP.